அதுக்கு நான் தாவேகா தலைவர் விஜயை பாராட்டியே ஆகணும். அவருக்கு நன்றி. சார், இவ்வளோ நாள் நாங்கள் உங்களை வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பிஸ்னஸ் மேனாக பார்த்துருக்கோம். அதே சமயத்தில் ஒரு ஃப்ரெண்டாக, ஃபேமிலியில் இருக்க ஒரு மெம்பராக நிறைய மோட்டிவேஷன் கொடுத்துட்டே இருந்திருக்கீங்க. இப்போ சமீபத்தில் அரசியல் பேசுறதுக்கான காரணம் என்ன சார்? பார்த்தீங்களா? ஆமாம், எவ்வளோ பேர் பார்த்துட்டு இருக்காங்க, எவ்வளோ கமெண்ட்ஸ் படிச்சிருப்பீங்க. ஓகே. சமூக அக்கறை மட்டும்தான் காரணம். இது வரைக்கும் நடந்த தேர்தல் மாதிரி இல்லை 2026 நடக்க போகிற தேர்தல். பொதுவாகவே தமிழ்நாட்டில் வாக்கு சதவீதம் 60லேருந்து 65% வந்தாலே அது பெரிய இம்பாக்டை கொடுக்கும். இந்த தேர்தலில் புது வாக்காளர்களுடைய பங்கு 27% அதிகரிக்கும்னு சொல்லப்படுது. அதுக்கு காரணம் தாவேகா தலைவர் விஜய். அதுக்கு நான் தாவேகா தலைவர் விஜயை பாராட்டியே ஆகணும். அவருக்கு நன்றி. இளைஞர்கள் பொதுவா தேர்தல்னாலே ஒரு பொது விடுமுறையா தான் பார்ப்பாங்க. வெயில்ல போய் வரிசையில நின்று ஓட்டு போடணுமான்னு நினைப்பாங்க. என்னுடைய ஒரு ஓட்டால என்ன பெரிய மாற்றம் வரும்னு நினைச்சு வாக்குச்சாவடி பக்கமே போக மாட்டாங்க. ஆனா இந்த தடவை தாவேகா தலைவரால தமிழ்நாட்டில் வாக்கு சதவீதம் அதிகரிக்கும். ஆனா அந்த வாக்குகள் யாருக்கு போகணும்னு அறிவுறுத்துற தேவை இங்க இருக்கு. அதற்கான முயற்சி தான் என்னுடைய அந்த பதிவுகள். நல்லது செய்யணும்னு நினைச்ச அரசியலுக்கு வர்றவங்களை நான் எப்பவும் வரவேற்கிறேன். நல்லது நினைச்சா மட்டும் பத்தாது, அது செயல்படுத்துற திறமை இருக்கான்னு பார்க்கணும். மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா அதுக்கு ஆதரவா நிக்கிறவரான்னு பார்க்கணும். இப்படி எல்லா தளத்திலையும் பார்த்து தகுதியானவங்களுக்கு உங்க வாக்குகளை போடணும். எந்த ஒரு அரசியல் கட்சியிலையும் நீங்க இல்லாம வேணா இருக்கலாம், ஆனா அரசியல்ல இருந்து உங்களால விலகி இருக்கவே முடியாது. யார் ஆட்சிக்கு வரணும்ன்றதை விட யார் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்றது முக்கியம். சிந்திச்சு வாக்களிங்க. வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு. சூப்பர் சார். 25+ branches and still growing. Arabian Garden Seafood Restaurant.